ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிரியேஷன். விஜயா கிரியேஷனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கத்திரிக்காய் குழம்புக்கு ஈக்குவலான ஒரு சைடிஷ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் பூசணிக்காய் வச்சு பண்ணலான்ட்டு. இந்த மஞ்சள் பூசணிக்காய் வந்துட்டு கேரளாவில் ஒரு குழம்பு மாதிரியே பண்ணி சாப்பிட்றாங்க ரைஸ்க்கு. நம்ம வந்து வத்த குழம்பு அந்த மாதிரி ரசம் அந்த மாதிரி சைடிஷாக சிறுபருப்பு போட்டு அதை கூட்டு மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு இதில் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். பாருங்கள், இதில் பருப்பு கூட்டு இந்த குழம்புக்கு ஈக்குவலாக நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை அப்படியே மூடிட்டுருக்கேன். மஞ்சள் பூசணிக்காய் கூட நான் சிறுபருப்பு போட்டு தான் வைக்க போகிறேன். வாங்க, கொஞ்சமாக நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதை லைட்டாக என்ன பண்ணணும், ரொம்ப வறுக்கக்கூடாது, கொஞ்சமாக லேசாக வறுத்துக்கணும். ஏற்கனவே பேன் கொஞ்சம் சூடாக இருக்குது. அந்த சூட்டில் போட்டுட்டு ஒரு 4 வாட்டி பரட்டிட்டு அப்படியே நம்ம பேனோட எடுத்து வச்சுக்கணும். லைட்டாக வேணால் கூட்டி வச்சுட்டு லைட்டாக ஒரு மணம், அவ்வளோதான். பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இன்னும் அப்படியே எடுத்து வறுத்ததை குக்கரில் போட்டுட்டு வாஷ் பண்ணிவிட்டு அது கூட காய் போட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். பண்ணியாச்சு. இது ஏற்கனவே நல்லா தோசுவி வாஷ் பண்ணி நறுக்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரிட்ஜில். கொஞ்சம் தண்ணி சேர்த்து லைட்டாக சேர்த்துக்கும். மஞ்சள் தூள் போட்டு பாயில் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் போட்டு பாயில் நல்லா கம்மியாக ஊற்றிருக்கேன்ட்டு இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு விசில் போதும். ஒரு விசில் அல்லது ஒரு 2 விசில் வச்சுக்கோங்க. ஆஃப் பண்ணி கூட்டுக்கு மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளைப்பூடு தேவையான அளவு, தேவையான அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பொரியல் மசாலாவில் கருவேப்பிலை போட்டுப்பேன். இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காக அப்படி வச்சு கருவேப்பிலை, சீரகம் மெயினாக சேர்த்துக்கோங்க. 3 மிளகா, 3 சின்ன வெங்காயம். மிக்ஸியில் விழுத அதில் தட்டிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் கொதிக்க விடணும். மாதிரி மசாலா போட்டு நல்லா அழகாக ஒரு 2 கொதி தான் கொதிக்க விடணும். ரொம்ப மசாலாவை வேக விடக்கூடாது. பாருங்கள், செம்மையாக இருக்கும். அதில் தேங்காய் எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம், கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அம்மா காம்பினேஷனாக இருக்கும். இன்றைக்கி தான் லஞ்சு கத்திரிக்காய் குழம்பு, பூசணிக்காய் பருப்பு கடைசி. பாருங்கள், இப்போ தாளிக்கு பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். காயப்பொடி எடுத்து வச்சுருக்கேன். அதில் போட்டு கருவேப்பிலை, இதான் சூப்பரான முட்டைக்காய்.